ஹாய் ஹலோ வணக்கம் நண்பர் நண்பி நான் உங்க அரவிந்த். இன்னைக்கு வீடியோவில் நம்ம MediaTek Dimensity 8200 கூட இதே MediaTek Dimensity 8100 அப்படின்ற இந்த சிப்செட்டை தான் கம்பேர் பண்ண போகிறோம். ஆக்சுவலி இந்த ரெண்டு சிப்செட்டுமே இப்போ மார்க்கெட்டில் அவைலபிளாக இருக்குது. நிறைய ஸ்மார்ட் ஃபோன்ஸில் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அண்ட் கிட்டத்தட்ட ஒரே மாதிரியான செக்மெண்ட்டில் தான் யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது Dimensity 8100 இருந்து இந்த Dimensity 8200 எந்த அளவுக்கு பெட்டரான பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராசஸராக இருக்குது, என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் அப்கிரேட் பண்ணி Dimensity எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அப்படின்ற மாதிரியான அந்த கம்ப்ளீட் டீட்டெயிலை இன்னைக்கு வீடியோவில் இந்த ரெண்டு சிப்செட்டையும் டீட்டெயிலாக கம்பேர் பண்ணி நம்ம தெரிஞ்சுக்கலாம் வாங்க. நண்பா, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி டே டு டே ஆஃபர்ஸ் அப்படின்ற ஒரு டெலிகிராம் சேனல் கிரியேட் பண்ணியிருக்கோம். இந்த சேனல்ல ரெகுலரா ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸ், டீல்ஸ், கூப்பன்ஸ், ப்ரோமோ கோட்ஸ் எல்லாத்தையும் அப்டேட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ யாருக்கெல்லாம் இந்த மாதிரி ஆன்லைன்ல வரக்கூடிய பெஸ்டான ஆஃபர்ஸை பத்தின அப்டேட்டா தெரிஞ்சுக்கணும் அப்படின்ற விருப்பம் இருக்கோ நம்மளுடைய இந்த டெலிகிராம் சேனல்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க. ஜாயின் பண்றதுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு லான்ச் டேட்னு பார்த்தோம்னா Dimensity 8200 8th December 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் Dimensity 8100 1 March 2022 லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டுமே 2022 லான்ச் பண்ண சிப்செட் தான். பட் அதில் லேட்டஸ்ட் பார்த்தோம்னா அஃப்கோர்ஸ் Dimensity 8200 தான். அடுத்து கனெக்டிவிட்டின்னு பார்த்தோம்னா இங்கே Dimensity 8200 லேட்டஸ்ட்டான சிப்செட் அப்படின்றதுனால இங்கே லேட்டஸ்ட்டான வைஃபை சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. வைஃபை 6க்கான கனெக்டிவிட்டி இருக்குது. ப்ளூடூத் பொறுத்த வரைக்கும் 5.3க்கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. அதுவே Dimensity 8200 வைஃபை 5 அண்ட் ப்ளூடூத் வெர்ஷன் 5.3க்கான கனெக்டிவிட்டி கொடுத்துருக்காங்க. இந்த வகையில் Dimensity 8200 லேட்டஸ்ட்டாக வந்த சிப்செட் அப்படின்றதுனால வைஃபை சப்போர்ட் மட்டும் இங்கே கொஞ்சம் பெட்டராக இருக்குது. அப்படியே ரேம் சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுமே நமக்கு குவாட் சேனலுக்கான LPDDR5க்கான ரேம் டைப், 3200 MHzக்கான ரேம் ஃப்ரீக்வன்சி ரேஞ்சர் தான் கொடுத்துருக்காங்க. அண்ட் அப் டு 16 GB வரைக்கும் ரெண்டுத்துலேயும் மேக்ஸிமம் ரேம் சப்போர்ட் பண்ணுறாங்க. அண்ட் ரெண்டுத்துடைய மெமரி பேண்ட்விட்த் ஸ்பீடும் 51.2 Gbps/s பேண்ட்விட்த் ஸ்பீட் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரேம் எந்த வித்தியாசமும் இங்கே ரெண்டுத்துக்கும் இல்லை. அப்படியே ஸ்டோரேஜ் பக்கம் போனோம்னா இங்கேயுமே வித்தியாசம் கிடையாது. ரெண்டுமே நமக்கு eMMC 5.12 UFS 3.1க்கான ஸ்டோரேஜ் சப்போர்ட் தான் கொடுக்குறாங்க. ஸோ இந்த வகையில் ரேம் அண்ட் ஸ்டோரேஜ்லாம் எந்த வித்தியாசமும் ரெண்டுத்துக்கும் இல்லை. அடுத்து அப்படியே கேமரா பக்கம் வந்தோம்னா இங்கே Dimensity 8200 மேக்ஸிமம் ட்ரிபிள் கேமரா செட்டப் 14 பிட்கான ட்ரிபிள் ISP யூஸ் பண்ணியிருக்காங்க. ட்ரிபிள் கேமரான்னு வரும்போது 32 மெகாபிக்சலுக்கான ட்ரிபிள் கேமரா இருக்குது. டியூவல் கேமரா 32+32 மெகாபிக்சலுக்கான கேமரா சப்போர்ட் இருக்குது. அதுவே சிங்கிள் கேமரான்னு வரும்போது மேக்ஸிமம் 320 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே கேமரா சப்போர்ட் பண்ணுறாங்க. இந்த பக்கம் Dimensity 8100க்கு வந்தோம்னா இங்கே ஆக்சுவலி கேமராவை பற்றின பெரிய டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் எதுவுமே இல்லை. பட் மேக்ஸிமம் சிங்கிள் கேமரான்னு பார்க்கும்போது 200 மெகாபிக்சல் வரைக்கும் இங்கே மேக்ஸிமம் சிங்கிள் கேமராக்கான செட்டப் அப்படின்றத கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் கேமரா அஃப்கோர்ஸ் இங்கே Dimensity 8200 லேட்டஸ்ட் சிப்செட் அப்படின்றதுனால கொஞ்சம் லேட்டஸ்ட்டான பெட்டரான சப்போர்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்படியே வீடியோ ரெக்கார்டிங்னு பார்த்தோம்னா இங்கே ஆக்சுவலி ரெண்டுத்துக்கும் எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுத்துலையுமே நமக்கு மேக்ஸிமம் 4Kல வீடியோ ரெக்கார்டிங் பண்ணிக்க முடியும். 4K 60 FPSக்கான ஃப்ரேம் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. 1080 பிக்சல் 120 FPS அண்ட் 720 பிக்சல் 240 FPSக்கான ஃப்ரேம் ரேட் வரைக்கும் ரெண்டு சிப்செட்லையுமே மேக்ஸிமம் வீடியோ ரெக்கார்டிங் சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுவே டிஸ்பிளே சப்போர்ட்டுக்கு வந்தோம்னா இங்கே ரெண்டுத்துலையுமே மேக்ஸிமம் 2K ரெசல்யூஷனுக்கான QHD+ டிஸ்பிளே தான் சப்போர்ட் பண்ணுறாங்க. 120 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட்க்கான சப்போர்ட் இதில் இருக்குது. பட் அதுவே Full HD+ டிஸ்பிளேன்னு பார்த்தோம்னா இங்கே Dimensity 8200 மேக்ஸிமம் 180 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் பண்ணுறாங்க. பட் Dimensity 8100 168 Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் தான் இருக்குது. ஸோ இந்த ரெஃப்ரெஷ் ரேட் மட்டும் தான் டிஸ்பிளே சப்போர்ட்டில் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வித்தியாசம். அடுத்து இன்டர்நெட் மோடம்னு பார்த்தோம்னா இங்கே ஆக்சுவலி வித்தியாசம் கிடையாது. ரெண்டுத்துலையுமே 5G இன்டகிரேட்டட் sub-6 GHzக்கான மோடம். ஸோ sub-6 GHz மட்டும் தான் இங்கே ரெண்டுத்துலையுமே சப்போர்ட் பண்ணும். அண்ட் ரெண்டுத்துலையுமே டவுன்லோட் ஸ்பீட் 4.7 Gbps வரைக்கும் இருக்கும். அப்லோட் ஸ்பீட் 2.5 Gbps வரைக்கும் இருக்கும். நெக்ஸ்ட் அப்படியே சிபியூக்குள்ளே என்ட்ரு ஆனோம்னா ஃபஸ்ட்டு சிபியூடைய ஃபேப்ரிகேஷன் ப்ராசஸ்னு பார்க்கும்போது இங்கேயே ஒரு வித்தியாசம் இருக்குது. Dimensity 8200 4 nm சைஸில் ஆக்டோகோர் ப்ராசஸ் 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசராக TSMC தான் இதை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. அதுவே Dimensity 8200 5 nm சைஸில் 64 பிட்கான ஆக்டோகோர் ப்ராசராக TSMC இங்கே இதை ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த வகையில் நேனோமீட்டர்லேயே இங்கே Dimensity 8200 கொஞ்சம் பெட்டராக கொஞ்சம் சின்ன சைஸில் ஃபேப்ரிகேட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த Dimensity 8200 இன்னும் பெட்டர் பவர் கன்சம்ஷன் பண்ணக்கூடிய, இன்னும் பெட்டர் பவர் எஃபிஷியன்சி இருக்கக்கூடிய ஒரு சிப்செட்டா கண்டிப்பா இருக்கும். அதுவே CPU ஆர்கிடெக்சர் ஸ்ட்ரக்சர் அண்ட் கிளாக் ஸ்பீட்னு பார்த்தோம்னா இங்கேயுமே ஆக்சுவலி வித்தியாசம் இருக்கு. Dimensity 8200 இந்த 8 கோரை இவங்க 3 ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் ஒரு Cortex A78க்கான கோர் 3.1 GHzக்கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. இது போக இன்னொரு 3 Cortex A78க்கான கோர் 3.0 GHzக்கான கிளாக் ஸ்பீடோடையும் கடைசியாக ஒரு 4 Cortex A55க்கான கோர் 2.0 GHzக்கான கிளாக் ஸ்பீடோட Dimensity 8200 நம்ம கொடுத்துருக்காங்க. அண்ட் Dimensity 8100ல இங்கே அந்த 8 கோரை 2 தான் ஸ்பிளிட் பண்ணியிருக்காங்க. அதில் ஃபர்ஸ்ட் 4 Cortex A78க்கான கோர் 2.82 GHzக்கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. இது போக இன்னொரு 4 Cortex A55க்கான கோர் 2.0 GHzக்கான கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த வகையில் ரெண்டுத்துலையுமே Cortex A78க்கான கோர் 4 கோர் இருக்குது. பட் ஆனால் அதில் Dimensity 8200 இவங்க 3 ஸ்பிளிட் பண்ணி
ஹெவி டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதுக்காக ஒரு செப்பரேட் கோர், அதுவும் 3.1 GHz கொஞ்சம் ஹையர் கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்காங்க. அண்ட் அதுக்கு கீழே இருக்கக்கூடிய அந்த 3 கார்டெக்ஸ் A78 அந்த மீடியம் டாஸ்க்கை ஹேண்டில் பண்ணுறதும் 3.0 GHz கொஞ்சம் பெட்டரான கிளாக் ஸ்பீடோட கொடுத்துருக்கிறதுனால கண்டிப்பாக இங்கே CPU பர்ஃபார்மன்ஸ்னு வரும்போது Dimensity 8200 நமக்கு கொஞ்சம் பெட்டரான ஒரு நல்ல பர்ஃபார்மன்ஸ் இங்கே கொடுக்கும். அதுவே GPUக்கு வந்தோம்னா ஆக்சுவலி GPUல எந்த வித்தியாசமும் இல்லை. ரெண்டுத்துலையுமே நமக்கு ARM Mali G610MC6 அப்படின்ற இந்த GPU தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த வகையில் GPU ரெண்டுத்துலையுமே காமனாக ஈக்குவலாக இருக்கும். அண்ட் GPUடைய Antutu ஸ்கோர்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 3,36,000 ஒரு Antutu ஸ்கோர் GPUக்கு வந்திருக்கு. அதுவே ஓவரால் பெஞ்ச்மார்க் Antutu ஸ்கோர்னு பார்த்தோம்னா இங்கே Dimensity 8200க்கு அப்ராக்சிமேட்டாக 9 lakh ஒரு Antutu ஸ்கோர் வந்திருக்கு. அண்ட் Dimensity 8100க்கு அப்ராக்சிமேட்டாக 8,56,000 ஒரு Antutu ஸ்கோர் வந்திருக்கு. ஸோ அந்த வகையில் கண்டிப்பாக Dimensity 8200 தான் ஹையர் Antutu ஸ்கோர் வந்திருக்கு. அடுத்து கீக் பெஞ்ச் ஸ்கோர்னு வந்தோம்னா இங்கே Dimensity 8200க்கு சிங்கிள் கோர் 992 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோர் 4217 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. அண்ட் Dimensity 8100க்கு சிங்கிள் கோர் 931 அப்படின்ற ஒரு ஸ்கோரும், மல்டி கோர் 3828 அப்படின்ற ஒரு ஸ்கோரும் வந்திருக்கு. ஸோ கண்டிப்பாக Dimensity 8200 தான் இங்கேயும் பெட்டராக இருக்கு. ஃபைனலி இப்போ கன்க்ளூஷன் அப்படின்ற ஒன்று பார்க்கவே தேவையில்லை. ஏன்னா எல்லாருக்குமே தெரியும், இதை கம்பேர் பண்ணுறதுக்கு முன்னாடியே தெரியும் Dimensity 8100 விட Dimensity 8200 தான் பெட்டரான சிப்செட், இதுதான் பவர்ஃபுல்லான சிப்செட் அப்படின்றது கண்டிப்பாக எல்லாருக்குமே தெரியும். பட் இருந்தாலும் ரெண்டுத்துக்கும் என்னென்ன வித்தியாசங்கள் இருக்குது, எந்த அளவுக்கு Dimensity 8200 பெட்டரான சிப்செட்டாக இருக்குது அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த கம்பேரிசன் வீடியோ நான் மேக் பண்ணேன். ஸோ அப்படி நான் மேக் பண்ண இந்த வீடியோ மூலியமாக கண்டிப்பாக எல்லாருமே Dimensity 8100க்கும் 8200க்கும் இருக்கக்கூடிய வித்தியாசம் என்ன அளவுக்கு பெட்டராக இருக்குது அப்படின்ற விஷயங்கள் எல்லாத்தையுமே கிளியராக தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ அப்படி இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு அப்படின்னா வீடியோக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க.